ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். சாரி கைஸ், இன்னைக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10-15 ஆயிடுச்சு நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 தான் இந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணல, பிகாஸ் நான் சாட்டர்டே அன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. அண்ட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் நான் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன், பிகாஸ் பட்ஜெட் இருக்கிறதுனால. என்னால் ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு டீப்பான அனாலிசிஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். பட் இந்த வீடியோவில் பட்ஜெட்டில் என்னென்ன நடந்துச்சு அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மார்க்கெட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அண்ட் நெக்ஸ்ட் வீக் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்ஸில் முதல் விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்கம் டேக்ஸை வந்துட்டு ஹெவிலி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 12 lakhs வரைக்கும் நமக்கு இன்கம் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேணாங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அண்ட் ஓவராலாக பார்க்குறப்பையும் ஐ மீன் பீப்புள் சைடில், இண்டிவிஜுவல் சைடில் இது வந்துட்டு நல்ல ஒரு பட்ஜெட்டாக இருந்திருக்கும், லைக் நம்மள மாதிரியான பீப்புள்ஸுக்கு. பட் கம்பெனிஸுக்கு இது நல்ல பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் அடி வாங்குது. பிகாஸ் லார்ஜ் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் லைக் ப்ளூ சிப் கம்பெனிஸ் வந்துட்டு டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்பரேட் டாக்ஸஸ் ஓவராலாக பார்க்குறப்ப கொஞ்சம் கெடிபுலியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிலிட்டி மேலே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்ப இது வந்துட்டு ஒரு நல்ல பட்ஜெட். பிகாஸ் நமக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செவரல் வேஸில் வந்துட்டு சொல்லலாம், இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இது எதுக்காக பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணாம நெகட்டிவா ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன், லைக் மோர் ஆர் லெஸ் வந்துட்டு ஓப்பன் டு க்ளோசிங் சேமா இருந்திருக்கு, கன்சால்டேஷன் மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப எதனால வந்துட்டு இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட் டாக்ஸஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வரப்போகிற காலகட்டத்திலையுமே மேபி கார்பரேட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 to 3 years, ஆல்மோஸ்ட் 2020 2024 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 years. ஸோ 4 years பட்ஜெட்டில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை ஸ்லைட்லி அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு பெஸ்ஸாக ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை. நடுப்புற மட்டும் ஒரு நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட் ஒரு ட்ராமா நடந்துச்சு, இப்போ திருப்பி அதை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எங்கே வந்துட்டு கை வச்சாங்கன்னா கார்பரேட் டாக்ஸஸில், ஐ மீன் கார்பரேட் டாக்ஸஸை இறக்கிட்டு நம்மளோட இன்கம் டாக்ஸஸை ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் இறக்குறப்ப அகைன் கார்பரேட் டாக்ஸை ஏற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் போகும், பிகாஸ் டு டேலி ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஓவராலாக பார்க்குறப்ப கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை, கார்பரேட் டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மார்க்கெட்ஸுங்கிறது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரன் ஆகாது, பிகாஸ் இங்கே கோடியாக இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம கிடையாது, கம்பெனிஸ் தான். ஸோ கம்பெனிஸ் நல்லா இருந்தால் தான் மார்க்கெட்ஸ் மேலே போகும். அண்ட் நம்மளாலையும் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியும், லைக் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நம்மளாலையும் அப்போ தான் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இந்த பட்ஜெட் வந்துட்டு கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் ஃபார் த கார்பரேட்ஸ், லைக் ஹியூஜ் கார்பரேட்ஸ். நான் சொல்கிறது எம்எஸ்எம்இ கார்பரேட்ஸில், எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு டாக்ஸஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்குறப்ப ஹியூஜ் கார்பரேட்ஸுக்கு கார்பரேட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற காரணத்தினால நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு சட்டலான மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் சம் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லைக் ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி. அதுக்கு ரீசன்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், பிகாஸ் இன்கம் டேக்ஸ் குறைச்சனால மக்களோட ஸ்பெண்டிங் அதிகமாகும். ஸ்பெண்டிங் அதிகமாகிறப்ப முதல்ல சம்பாதிக்க போகுது இந்த ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோஸ் மாதிரியான கமர்ஷியல்ஸ் ஆப் தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு சில பெனிஃபிட்ஸ் அந்த செக்டாரில் இருக்குது. ஸோ தட் அந்த செக்டார் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பூமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ரீசன் பட்ஜெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவும் கை வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் எதுவும் சொல்லி நான் கேள்விப்படல, பிகாஸ் நான் பட்ஜெட்டை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கல, ட்ரேடும் எடுக்கல. ஸோ தட் இன்டர்நெட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சர்வ் பண்ணி தான் நான் இந்த வீடியோஸை கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்டாக் மார்க்கெட் மேலே எதுவும் கை வைக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே ஃபைன், இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். இதுதான் பட்ஜெட்டு. ஓவராலாக நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, பேசிக்கலி வந்துட்டு லாஸ்ட் 2 budgets or 3 budgets இருந்த அளவுக்கு ஒரு அப்சைட் மொமெண்டமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி லாஸ்ட் பட்ஜெட் எப்படி ஒரு சட்டலான பட்ஜெட்டா இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டும் ஒரு சட்டலான பட்ஜெட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன் பேசிக்கலி. ஓகே ஃபைன், நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி இந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இன்னும் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
இந்த கிளாஸஸில் 45 days ஒன் ட்ரைனிங் இருக்கும். லைக் நீங்களும் நானும் வந்துட்டு ஒரே ஒரு கூகுள் மீட் கனெக்ட் பண்ணி அந்த கூகுள் மீட்டில் 2 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த ஹோல் கிளாஸஸ். லைக் 45 days இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் அதில் சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறேன், ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய புது வேஸ் டு ஏர்ன் மணி, லைக் ஃபண்டட் அக்கௌண்ட்டு, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸு, ஸோ கிரிப்டோ மார்க்கெட்ஸ், இந்த மாதிரியான புது கேட்ஸையுமே ஓப்பன் பண்ணி விடுவேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் லாங் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸும் ஷார்ட் பொசிஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் 0.4%. அண்ட் வேற இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் டிஇஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 2 சைட்லையுமே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி ஷார்ட் பொசிஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப லாங் பொசிஷன்ஸை கம்மியாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் நோட் தெரியுது டேட்டாஸில். அண்ட் தென் மூவிங் ஆன் டு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்துட்டு நமக்கு நல்ல எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை டாப் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதை பிரேக் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு பிஓஎஸ் மாதிரி வச்சு மார்க்கெட்ஸ் பார்த்தா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கோட ரேஞ்ச் விச் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 23,636 to 23,564. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நீங்கள் நிஃப்டியில் அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இந்த லோஸு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம மார்க்கெட்ஸில் ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இதை தாண்டி எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை நாளைக்கான மார்க்கெட்ஸில். அண்ட் தென் ஹையர் டைம் ஃப்ரேம்னு பார்க்குறப்ப இப்போ இது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட சார்ட்டு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு மேலே இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகணும்னா இந்த ஹைஸை நமக்கு வந்துட்டு எடுக்கணும். ஸோ இந்த ஹைஸை எடுக்கிறதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் 23,640. அண்ட் அதை தான் நம்ம வந்துட்டு லோ டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக்காக பார்த்துருந்தோம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸை தாண்டி மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே தான் நான் வந்துட்டு டெய்லியும் சொல்லுவேன். அண்ட் அதே தான் நமக்கு வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேம், லைக் வீக் பேசிஸில் பார்த்தாலும் அதுதான் க்ரூஷியல் பாயிண்ட். நீங்கள் இன்டர்டே பேசிஸில் பார்த்தாலும் அதுதான் க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute chart. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த ஹைஸை வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. விச் இஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்குறப்ப அகைன் இந்த ஹைஸ் வந்துட்டு ஸ்வெப்ட் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட்ஸ் போயிட்டு அங்கேருந்து திரும்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் நடந்திருக்கு. ஸோ தட் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறப்ப, லைக் 15 minutes டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறப்ப வி கேன் கிளியர்லி சி அகைன் ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிமிலர்லி நான் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் 49,787 to ஆல்மோஸ்ட் 50,000. ஸோ 50,000லேருந்து 49,750 வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த சோன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு தான், ஆல்மோஸ்ட் 250 points வருது. பட் ஸ்டில் இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம அப் சைடும், அண்ட் அதே மாதிரி இது கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.